உங்களுக்குலாம் என்னதான்யா பிரச்சனை? இந்த கேள்வி என் மனசில் ரொம்ப நாளாக இருந்தது. வெல்கம் டு ரியல் லைஃப் ஃபிட்னஸ் டாக்ஸ் பை நிலா இன் எபிசோட் 9. சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் ஸ்கின்னியாக தான் இருப்பேன். அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் அதனால வந்து கொஸ்டின்ஸ், ஓ மை காட், சாப்பிட மாட்டியா, இவ்வளோ ஒல்லியாக இருக்க, உங்கள் அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்களா இல்லையா, இதை பண்ணு அதை பண்ணுன்னு 1000 சஜஷன்ஸ். ஸ்மைல் பண்ணிட்டு கடந்து போகணுன்னு தான் ஆசை. ஆனால் உள்ளுக்குள்ளே என் கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணி பல தடவை அழுதது தான் உண்மை. இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்மக்கிட்ட தான் ஏதோ பிரச்சனையோ, இதை நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணும் அப்படின்னு ஜிம் ஜாயின் பண்ணேன். அங்கேயும் அந்த 4 பேர் என்னை சும்மா விடல. இவ்வளோ ஒல்லியாக இருந்துட்டு ஜிம் பண்ணுறீங்களே, பார்த்து இன்னும் ஒல்லி ஆயிர போகிறீங்க அப்படின்னு. லீனாக இருந்தாலும் சரி, சப்பியாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தை பார்த்துக்கலான்னு நினச்சாலும் சரி, இந்த 4 பேர் அவங்க வாயை மூட போகிறதே கிடையாதுன்னு அப்போ புரிஞ்சது எனக்கு. எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. இது மோட்டிவேஷனும் கிடையாது, இது கன்சர்னால் கேட்குறதும் கிடையாது. ஆஸ் அ சொசைட்டி, லெட் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் ஆல் பாடி டைப்ஸ். இந்த மாதிரி ஜேர்னியை க்ராஸ் பண்ணிட்டு வந்த பல பேருக்கும், ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க பல பேருக்கும் நான் வைக்கிற பேர் மிஸ் ஆர் மிஸ்டர் இனஃப். பிகாஸ் ஆல்வேஸ் ஆர் பாடி இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அஸ். உங்களால் இதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் ஃபிட்னஸ் கதை பேசலாம். அன்டில் தென், see you.